ம். நம சிவாய! வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமா இருக்கிறீர்களா? இறை அருள் என்றும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதாவது உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா, ஒரு வாதமும், வாய்வு எடுக்கிற சும்மா சின்ன ஒரு பயிற்சி குடுத்துருப்பேன். பார்த்துருப்பீங்க. இப்போ நாம என்ன பண்ணலான்னா, அது சராசரிமா ரொம்ப உடம்பு இருக்கவங்க எடுக்க வேண்டாம். அப்புறம் கேஸ் நெறைய இங்கே உடம்புல இருக்க கேஸ் இங்க வர ஆரம்பிச்சிடும். முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதை எடுக்கிறதுக்கு ப்ராப்பரா மீண்டும் அந்த பயிற்சி எப்படி எடுக்க தெரியலனாலும், மீண்டும் ஒரு முறை சொல்றேன். உங்களுக்கு புரியலனாலும், இப்ப அதோட வேற பயிற்சிகளும் உங்களுக்கு சொல்றேன் நானு. யோக பயிற்சிகள். பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மூச்சு இழுத்துட்டு, இங்க பாருங்க. இந்த கை இப்படி ஃபர்ஸ்ட்டு டம் கட்டணுங்க. இப்படி கொஞ்சம் லைட்டா டம் கட்டி பிடிக்கணும். பிடிச்சது எப்படி பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ப்ராப்பரா பார்த்துக்கங்க. இப்படி டம் கட்டி பிடிச்சு இங்க பாருங்க. இப்படி விடணும். ரொம்ப டைட் பண்ணி விடக்கூடாது இந்த இடத்த. பார்த்துக்கங்க. இங்க இருக்கக்கூடாது. கேஸ் சாதாரண விடும்போது அந்த காத்து வெளிய வரும். ஒருத்தவங்க நெறைய பேர் இப்படி டைட் பண்ணி விட்டுருப்பீங்க. அதில லைட்டா இப்படி இங்க பாருங்க லைட்டா பிடிச்சிட்டு எனக்கு வாயு வருதுங்களா? அந்த அந்த அது பூரா பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியும். நான் இப்ப அதிகாலையில எந்திரிச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பயிற்சி உடனே செஞ்சு காட்டும்போது, நமக்கு சரியானா தான் சிலருக்கு ஆத்ம திருப்தி வரும். அதனால தான் சொல்றேன். நான் இப்ப வெறும் வயிறு. அதனால தான் இன்னைக்கு எந்திரிச்சு தவம் முடிச்சுட்டேன் காலையில. முடிச்சுட்டு நான் உங்களுக்காக தயாராகி வந்திருக்கிறேன். சரி பாருங்க. பார்த்தீங்களா? பதம் வந்துச்சு பார்த்தீங்களா? இங்க பாருங்க. இந்த மாரி எடுக்கணும். பார்த்துக்கங்க நல்லா. நான் எப்பயுமே இந்த பயிற்சிய காலையில செஞ்சுருவேன். பார்த்தீங்களா? நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு கபம், சளி எல்லாம் என்னோட இதயத்திலயும், என்னோட நுரையீரல்ல இல்லாதனால, எனக்கு அந்த சளி வெளிய வரல. இதே கபமும், பித்தமும் இருந்தா அது சேர்ந்து வெளிய வரும் எல்லாருக்குமே. அதுக்கு பயப்பட வேணாம். அது ப்ராப்பரா எடுங்க. அது சோர்வாகும். நீர் தன்மையான உணவு உண்ணுக்கோங்க. ஏன்னா, இத நம்ம காயக்கல்பம் பண்றோம் இல்லைங்களா உடம்ப. சராசரிமா போறத விட அதிகமா கொஞ்சம் வாயு வெளிய போகும். பார்த்துக்கோங்க. பாருங்க. எப்ப செஞ்சாலும் அது வரும். சரிங்களா? அந்த வாயு தேவையான வாயு. ஆனா எல்லா வாயுவையும் எடுத்துறாதீங்க மக்களே. உடம்புல அந்த வாய்வு தன்மை தான் நம்மளை இயக்குறது. அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம உலகத்துல உடம்பு இயங்குறதே வாயு தன்மை தான். 5 வாயுல தான். அதுல தான் அந்த உதாரண வாயு அது சொல்லியிருப்பேன். அதனால வாயுவை எடுத்துட்டா நம்ம நல்லா இருப்போம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதிக வாயு இருக்கக்கூடாது. வாயு இல்லைன்னா நம்ம வாயு இல்லாதவங்க தான் சிலர் சோர்ந்து இப்படி இருப்பாங்க பாருங்க. அப்படியே ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்கல்ல. அவங்க வாயு இல்லாதவங்க. அவங்களுக்கு வேற வாயுகள் இருக்கும். நல்ல வாயுகள் இருக்காது. நம்ம நல்ல வாயுகள வச்சு தான் இந்த அசைன்மெண்ட் எல்லாம் வாயுவை வச்சு தான் பண்றோம். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, பிராணாவை வச்சு நாம மூச்சு இழுத்து இந்த வாயுகளை செயல்படுத்துறதுக்கு பிராணா. ஆனா நம்ம அசைன்மெண்ட்டுக்கு இப்படி பண்றதுக்கு ஒரு விஷயத்த யோசிச்சு கொடுக்க நம்ம மலக்குடல்ல இருந்து மலத்தை கிளீனா பம்ப் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் நம்ம உணவை ப்ராப்பரா தண்ணியோட உணவு போய் எப்பயுமே சேராது. அந்த வாயு சுரந்து அந்த வாயு தான் அந்த உணவை இழுத்து கொண்டு போய் செரிமானத்துக்கு ஒரு வாயு சுரக்கும். மலக்குடல் மலம் போறதுக்கு ஒரு தனியா ஒரு திரவம் சுரந்து வாயுவும் சுரக்கும். இதெல்லாம் பத்தி நம்ம சொன்னோம்னா வேற மாதிரி ஆயிரும். அப்ப நம்ம இன்னைக்கு யோகா தான் எடுக்க வந்திருக்கோம். அப்ப நான் அதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் உங்களுக்கு வாயுவை பத்தியே தனியா என்னென்ன செய்துன்றது சொல்றேன். இந்த வாயு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. நமக்கு வாதம் இருக்கு, வாயு இருக்குன்னு அளவா வச்சுக்கணும். அந்த வாயு இல்லைன்னா நம்ம இல்லைன்னு அர்த்தம். அதை நான் சொல்றேன். சரிங்களா? இந்த பாருங்க. இப்படி இப்படி எடுத்து பார்த்தீங்களா? நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் என்னோட அந்த கேஸ் வெளியில வருது. அதே போல இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் இருக்குது. காலையில எந்திரிச்சனால தூங்கும்போது வாயு உருவாகும். அதை நான் தனியா சொல்றேன். எப்படி வாயு உருவாகுதுன்னு. அதிக வாயு மனிதர்களுக்கு தூங்கும்போது தான் உருவாகுது. நடக்கும்போது, பேசும்போது, நம்ம உலாத்தும் போது கிடையாது. நம்மளோட வாயு அதிகமாகிறது தூங்க போகும்போது. விடிய விடிய. அதை நான் சொல்லிடுறேன். எடுத்தீங்களா? இங்க கம்மியா இருக்கு. கம்மியா எனக்கு வாயு இந்த பக்கம் இப்ப நிறைய இருக்கு. நிறைய வருது. சரிங்களா? சரிங்களா? நான் இன்னும் பண்றேன்றது சொல்றேன். இந்த 5 விரல்களை வச்சு இந்த சென்டர் ஓட கையை அமுக்குறேன். நல்லா பாருங்க. வருதுங்களா? எனக்கு இப்பவே வருதுங்களா?
அப்புறம் இதை காற்று கொடுக்கும். இந்த காற்றை ஃப்ரீயாக விடுறேன். எனக்கு நிறையா வருது. ஏன்னா நான் இப்போ தான் உறங்கி எந்திரிச்சிருக்கேன். ஒரு 5 மணிக்கு தவம் முடிச்சிருந்தேன் சரிங்களா. அது வெளியே வந்துருச்சு, எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வர்றது தேவையில்லாத வாயு. நான் உறுப்புகள்லாம் வாயு எடுத்துக்கும், அது அதுக்கு தகுந்த வாயு எடுத்துக்கும். அதை இன்னொரு நான் பதிவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம யோகா பார்க்கலாம். சில யோகாக்கள் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே கால் யோகா தான் பண்ணணும், கை யோகா பண்ணணும். இப்போ நம்ம இந்த பண்ணும்போது கை யோகா நமக்கு மக்களே இது வந்து யோக முறை தான். அப்படி நம்ம காயக்கல்ப முறையும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் பண்ணுற முறையும் யோகம்னா வந்து ஒரு சில யோகம் இருக்குது. நரம்புகள் யோகம், அது நரம்புகளுக்கு மட்டும். அப்புறம் நெளிவுகள் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றுக்கு இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எதுக்கு, இந்த யோகம் எதுக்கு, இந்த வளைவு நெளிவு எதுக்கு, அது வந்து ஜவ்வுக்கு பண்ணுறாங்க. அந்த இப்படி வளையிறது அப்படி வளையிறது. இப்போ ஒரு முதிய வயசு உள்ளவங்களுக்கு இந்த ஜவ்வுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஜவ்வெல்லாம் அங்கே வளர்ந்து நரம்பெல்லாம் அவங்களுக்கு கழிவு இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு அந்த அந்த விஷயத்தில் எல்லாமே அந்த அங்கே இங்கே பித்தமும் கவமும் இருக்கும். அவங்க வந்து அந்த யோக முறை பண்ண முடியாது. நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுவீங்க, அதாவது பண்ண முடியாமல் பாதிக்கப்படுவீங்க. அவங்களுக்கு தான் இந்த எளிய முறை யோகாவும் காயக்கல்பமும் பார்த்துக்கோங்கம்மா. அதாவது முடிஞ்சவங்க இந்த பாத யோகா செய்யணும். அது மெயின், அதுதான் நமக்கு. ஏன்னா நம்மளை எல்லாமே சரி பண்ணக்கூடிய மொத்தமும் இந்த பாதத்தில் தான் நரம்பு இருக்குது. அப்புறம் இந்த காலில் இருக்குது. உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்லித்தரேன். இந்த முத்திரையிலேருந்து நீங்கள் தொடங்குங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. என்னோட காலை எப்படி வைக்கிறேன்னு, எந்த பொசிஷனில் இந்த பாதம் இருக்குது பாருங்க. இப்போ ஒரு சிலருக்கு வைக்க முடியாது. வைக்க முடிகிறவங்க செய்யுங்க, வைக்க முடியாதவங்க இதை செய்யாதீங்க. ஆனால் இதுக்கு எவ்வளோ நன்மைன்னு சொல்கிறேன். இந்த பாதத்தை இப்படி வச்சுக்கொண்டு நம்மளோட எனக்கு வந்து இந்த இந்த துடை பகுதியெல்லாம் ஒட்டுது, சிலருக்கு ஒட்டாது. ஒட்டாட்டி உங்களுக்கு இங்கே இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த இந்த இது கால் இருக்கு பாருங்க, இந்த சென்டரில் கொண்டு வைக்கணும். நான் உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்தீங்களா, இந்த பாதத்துக்கு உள்ள வந்து இந்த கால் வந்து நம்மளோட ஒரு கால் வந்து அமுத்தி இருக்கணும். நாம் இப்படி நல்ல இப்படி கால்கள் இந்த எனக்கு யோகா பண்ணனால இந்த நரம்புல எனக்கு இழுத்து கொடுக்கும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு இங்கெல்லாம் ஜவ்வு நரம்பு இழுத்து கொடுக்காது, அவங்க செய்யாதீங்க. வளைய நெளிவு வரவங்களுக்கு செய்யுங்க. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு இந்த நரம்புலாம் எப்படி இழுத்து அதை ஃப்ரீ பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். 5 நிமிஷம் நான் எப்படி உட்காந்துருக்கேன்னு பாருங்கள். என்னோட பொசிஷன், உட்காந்துருக்க பொசிஷன் பாருங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பார்த்துக்காங்க. இந்த கையை வளைச்சி இப்படி கொண்டு வரேன் பாருங்க. இங்கே பாருங்க, இதில் சிம் முத்திரைன்னு சொல்கிற முத்திரையை வச்சு இது இங்கே வந்துடுது கரெக்டாக. இந்த சவ்வாக காலாகப்பட்டது இங்கே வந்துடுது பாருங்க. இப்போ பாருங்க, இதுலேயும் சிம்முத்திரை தான், இதுலேயும் சிம்முத்திரை தான். இங்கே இழுக்க போகும்போது சிம்முத்திரை, வைக்க போகும்போது இப்படி வைக்கணும். ஏன்னா சிம்முத்திரை வச்சாதான் காற்றோடு இங்கே நம்ம இழுக்க முடியும். அதுக்கு தான் இது வச்சேன், பார்த்துக்கோங்க. இது வந்து சிம்முத்திரை தான். இது இங்கே சிம்முத்திரை தான் வச்சுருக்கேன். இதில் நிறையா முத்திரைகள் வைக்கணும், அதை நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஆனால் இப்போதைக்கு நான் சிம்முத்திரை தான் வச்சுருக்கேன். இதனால இங்கே இப்படி இழுத்துருக்கணும். இது எதுக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இழுக்க போகும்போது சிம்முத்திரை, வைக்க போகும்போது இது என்ன முத்திரை பேர் தெரியாது ஏன்னா, ஆனால் இப்படி வைக்கணுங்கிறது மட்டும் தெரியும். இங்கே பாருங்க, சூரியனை பார்த்து நீங்கள் இப்படி உட்காரணும். அதிகாலையில் 6 மணிக்கு உங்கள் மூச்சு 2 மூச்சும் அடி வயிறு வரைக்கும் ஓடி வரணும். இது ஒரு தியான நிலை. நான் உட்காந்தேன்னா தவநிலைக்கு போயிடுவேன். அப்புறம் நான் எந்திரிக்க மாட்டேன். அதனால நான் முழிச்சிட்டேன். எனக்கு வந்துடும், உடலில் எதுவும் இல்லாதனால. உடல் தொந்தரவு இருக்கவங்க இப்படி உட்கார முடியாது. இதனால என்ன நன்மைகள்னு சொல்லிடுறேன். இதனால நம்மளோட மலக்குடல்ல இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், வாதம் வெளியேறிடும். அப்புறம் நம்மளோட எல்லாருக்கும் முதுகுலலாம் ஜவ்வு பிடிச்சிருக்கும்.
அந்த ஜவ்வுகள் என்ன பண்ணும், ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். காற்று நல்லா, அதாவது ஃப்ரீயாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். காற்று நல்லா கிடைக்கும். நம்மளோட இருதயம் 2க்கும் ஹார்ட்டுக்கும் வந்து இது காற்று போகும். இதயத்துக்கு நல்லா காற்று கொடுக்கும். இந்த இருதயமும் சரியாகும், இந்த இருதயமும் சரியாகும். இதில் பார்த்துக்காங்க, இந்த இதில் எத்தனை நன்மை இருக்குது. நம்ம மலைக்குடலுக்கு அமுத்தியிருக்கேன் பார்த்துக்காங்க. இந்த காலை, இந்த கால் மலைக்குடல், இந்த சைடு இருக்கிறது சரியாகும் கர்ப்பப்பையும், இந்த சைடு இருக்க கர்ப்பப்பையும் சரியாகும். எல்லாம் காற்று போகும். மலைக்குடல் வயிற்று பகுதிக்கு தான் இதை அழுத்தியிருக்கேன். வயிற்று பகுதிக்கும் போகும். நம்மளோட இது வந்து செஞ்சது வந்து நம்மளோட பின்னாடி இடுப்பு பகுதிக்கு தான் இந்த காலை விரித்து இப்படி நாம் வச்சுருக்கிறோம். இடுப்பு பகுதியும் சரியாகும், நம்மளோட முதுகு தண்டு வடையும் சரியாகும். ஷோல்டருக்கு தான் இது இப்படி வச்சிருக்கிறேன். இந்த முத்திரைகள் இப்படி வைக்கிறது வந்து உள்ள காற்று போகிறதுக்கு. பார்த்தீங்களா, ஒரே டயத்தில் எவ்வளோ பிரச்சனைக்கு உட்காடுறோம் பார்த்தீங்களா. இது இருக்குது, நானும் நீங்கள் மறந்துட்டீங்க சாமி. ஒரே பயிற்சி தான், ஒரே உட்காரல் தான். இதில் எத்தனை சரியாகுது பார்த்தீங்களா. இதுதான் யோக முத்திரை. நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு யோக முத்திரை. நரம்புக்கு மட்டும் இப்படி கை இப்படி அசைக்கிறோம், இப்படி வைக்கிறோம், இப்படி பண்ணுறது யோக முறை. நல்ல யோக முறை தான். ஆனால் வந்து ஒவ்வொன்றுக்கு அது யோக முறை. இன்னும் ஒன்று சொல்லித்தரேன் சாமி. உட்கார முடிஞ்சவங்களை, தவம் பண்ணுறவங்க உட்காருங்க. இதில் என்ன நன்மைன்னு சொல்கிறேன். இங்கே வருங்க, இந்த காலை சாமி கும்பிட்ட மேனிக்கு, அதாவது இந்த காலை சாமி இது செய்ய முடியாது. இது வருங்க, நிறைய பேர் செய்வாங்க. இந்த காலை சாமி கும்பிட்ட மேனிக்க வச்சு மேல் நோக்கி, முடிஞ்சவங்க, முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜவ்வு இழுத்துரும், பிஞ்சிரும். டைட்டாக இருக்கவங்களுக்கு இங்கே வாதம் வாயுவெல்லாம் நிறைய எரிக்க பிடிக்கும். இதை மட்டும் பண்ணி விட்டு இங்கே பாருங்க, இந்த கையை பாருங்க எப்படி வச்சிருக்கேன். ஷோல்டர் வந்து பின்னாடி கழுத்து இப்படி குறுக்கி தான் வச்சிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க பொசிஷன். இந்த காலை இப்படி வச்சு இந்த கையை இப்படி ஊனிருக்கேன். மூச்சு 2 மூச்சு இழுத்து கொடுங்க. இது என்ன தெரியுங்களா, இது உங்களோட இருதயத்து நுரையீரலுக்கு கீழே வந்து சில வாதம், சில கவம், பித்தம் தங்கி இருக்கும். அது போல முதுகு தண்டு வடைக்கு நன்மை கிடைக்கும். முதுகு தண்டு வடை உங்களுக்கு எங்க இருக்குன்னு இது பண்ணினீங்கன்னா ப்ராப்பரா உணரக்கூடிய தன்மை வந்து வந்துடும். அப்ப உள்ள இருக்க எலும்புகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி பயிற்சி தான் எனக்கு கொடுக்குறேன் நான். இப்படியே வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. ரொம்ப நேரம் உட்கார முடியாது எல்லாருக்குமே. எவ்வளோ நேரம் உட்காருது அவ்வளோ நன்மை. 1 நிமிஷம் உட்கார்ந்தீங்கனாலும் நன்மை. உட்கார முடியலனாலும் உங்களுக்கு, அதாவது அது பயிற்சியை எடுத்துட்டு உட்காரலாம். நமச்சிவாயா. இப்போ கூட எனக்கு அங்கே இருக்க வாதம் வாய்வு வருது. ஏன்னா இதுக்கு உண்டான நன்மைகள் அந்த மாதிரி தலை வரைக்கும் இது ப்ராப்பராக சரி பண்ணும். அதை எடுத்து சொன்னோம்னா லேட் ஆகும், அதனால விட்டுறேன். சரிங்களா. அடுத்த பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்க. போதும். அடுத்த பயிற்சி இப்போ நிறைய பேர் வயசானவங்க ஈஸியாக செய்யக்கூடிய, இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு இந்த பயிற்சி. இப்போ வந்து நம்ம வயதானவர்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்க, இந்த பாதத்தை பார்த்துக்கோங்க. இந்த பாதம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இப்படி லூஸ் கொடுக்குறீங்களோ, இங்கே வருங்க, சும்மா இப்படி செய்யுங்க. இந்த முத்திரை ஐயப்பன் முத்திரை பார்த்துருப்பீங்க, ஐயப்பனில் பார்த்துருப்பீங்க. இந்த முத்திரை மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. செய்ய முடியாது, இது முடிச்சுட்டு அப்படியே ஐயப்பன் முத்திரை முடித்த உடனே இது வந்து இப்படி உட்காந்துக்காங்க. இது வந்து இப்படி உட்காந்துக்க. ஐயப்பன் முத்திரை முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பாருங்க, இப்படி வளையும் முதுகு தண்டு வடை பார்த்துக்க. மேலே மூச்சு இழுக்கணும். இதெல்லாம் எலும்புங்களுக்கு. இப்போ கொடுக்கறதெல்லாம் எலும்புக்கு. சரிங்களா. கொடுத்தது
வாத நரம்புகளுக்கு ஐயப்பன் முத்திரை, எலும்புகளுக்கு எலும்புல இருக்க வாதம் அது மாதிரி நிறைய முத்திரை ஐயப்பன் முத்திரை நம்ம செய்யலாம். அது வாதம் அடக்கி எலும்புல இருக்க வாதம் எலும்பு வந்து ஆரோக்கியம் வலிமைப்படுறதுக்கு அந்த ஐயப்பன் இதுவுமே எலும்பு முதுகு எலும்புக்கு தான். அதுக்காக உட்கார முறையில பெரியவங்க இப்படி உட்காந்துக்காங்க. இங்க வருங்க, இது சித்தர்கள் உட்காருவாங்க. இங்க பாருங்க, இது வந்து பின்னாடி எடுக்க முடியாதனால இல்லை, கால் இப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா பாருங்க, இப்படி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் உட்கார்ந்துருப்பாங்க பேசிக்கிட்டே. இது எலும்புக்கு, நரம்புக்கு, சவ்வுக்கு பிராணாவும் நல்ல பிராணா வரும் உட்காந்தா. அதில் வந்து 5 நன்மைகள் இருக்கு. சரிங்களா? முதுகு தண்டு வடை இப்படி உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வலியே போயிடும். இங்கே இருக்க வலி வரவே வராது. பேக் போயிட்டு இந்த மாதிரி உட்காந்துருக்கணும். ட்ரை பண்ணி உட்காருங்க. அடுத்த யோகா சொல்லலாம், ஏன்னா டைம் இருக்காது. இப்படி உட்காந்துக்காங்க, சராசரியும் தான். இப்படி கீழே உட்காந்துக்கிட்டு இதுக்கு ஒரு முத்திரை இருக்குதுங்க. இருங்க, நம்ம அந்த முத்திரையை சொல்கிறேன். கையை நல்லா பார்த்துக்கோங்க. எண்ணம் இப்படித்தான் உட்காரணும், இல்லை இப்படி உட்கார முடியாதுன்னு சமணம் விட்டு இதை செய்யுங்க. சரிங்களா? பிரச்சனை இல்லை. ஐயாமார்கள் அம்மாமார்கள், நான் என்ன செய்கிறேன்னு கூர்ந்து கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். பாருங்க, இந்த 2 எலும்பு தான் அழுத்தம். இதெல்லாம் எலும்புக்கு. இங்க பாருங்க, இந்த 2 இப்படி வச்சுட்டு பாருங்க, இதை இப்படி செய்யறேன் பாருங்க. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி விரலை கொண்டு ஸ்ப்ரிங் மாதிரி இந்த எலும்பை ஒட்டுறதுக்கு இழுக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, ஸ்ப்ரிங் மாதிரி. இந்த கையை வச்சு ஒரு இந்த விரலை, இந்த விரல் எலும்புல இருக்கு, இந்த இடத்துல இருக்க எலும்பை ஒட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க ஐயா மார்களே, அம்மா மார்களே, இந்த பாருங்க ஓட்டிட்டேன். இப்ப பாருங்க, அப்படியே எடுத்து இங்கே ஒட்டுறேன், இந்த எலும்பு ஒட்டுறேன் பாருங்க. செஞ்சு காட்டுறேன் பாருங்க எப்படின்னு. தாவாங்கொட்டையை முட்டணும். இங்க பாருங்க, இதை செஞ்சு இந்த தாவாங்கொட்டையை அழுத்தணும். இது வந்து எலும்புகளுக்கு, எலும்புல நிறைய பேருக்கு வலி இருக்கும். இதை தொடர்ந்து நீங்க செய்யும்போது முக எலும்பு கூட வலி இருக்கும், எலும்புகள் சரியாகும். அதுக்காக எலும்புகளுக்கு நிறைய நான் வந்து நரம்பு, வாதம், கழிவு, பிராணா அப்படின்னு செஞ்சுட்டு எலும்புக்கு கொடுத்துட்டேங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வலிக்கும், இது மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? இது பாருங்க, இது மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இது இப்ப இந்த எலும்பு அழுத்தி இங்க பாருங்க, பூரா எலும்பு, நம்ம உடம்புல இருக்க எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். எலும்புல எது இருந்தாலும் வெளியில வரும். நம்ம ஒரு யோகம் பயிற்சி பண்ணி நம்ம உடம்புக்கு பண்ணோம்னா ஒண்ணுக்கு பண்ணக்கூடாது. நம்ம உடம்புல எத்தனை இருக்குதுங்க, தோல் இருக்குது, எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, மற்றும் எல்லா சதை இருக்குது, தசை இருக்குது, ரத்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பண்ணணுங்க. ஒண்ணுக்கு மட்டும் பண்ணும்போது தான் அதுல ஆரோக்கியம் குறைவா கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க நமச்சிவாயா. சரி, நம்ம சேர்த்துக்கு வரும். இப்போ வந்து அடுத்து வந்து உங்களுக்கு சமணமிட்டு, நான் இப்போ சமணமிட்டுறது சிலருக்கு இட முடியாது. சித்து பண்றவங்களுக்கு, யோகா பண்ணி முடிச்சவங்களுக்கு தான் எடுக்க முடியும். அம்மாமார்கள், ஐயாமார்கள் இந்த இது பண்ண முடியாது. அதனால இது வந்து நான் பயிற்சியில் கொடுத்துட்றேன். இது நம்ம முறையாக அவங்களுக்கு 2 வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் தான் இதை யோகாலாம் அவங்கள உட்கார வைக்கணும். நம்மக்கிட்ட வர்றவங்கள இப்போ அவங்களுக்கு பண்ண முடியாது, அது நீங்களும் பண்ண முடியாது. அதனால் அம்மாமார்கள் தியானம் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். பாருங்க, அம்மாமார்கள் இப்படி வச்சு எந்த அளவுக்கு இந்த காற்று கேப் கொடுக்குறீங்களோ இந்த இடுக்குக்கு, இந்த எப்பயுமே இப்படி டைட் பண்ணாதீங்க. சரிங்களா? இங்கே ஒரு இறுக்கம் உண்டாகும். இறுக்கம் உண்டாகுனா இங்கே ஒரு சூடு உண்டாகும். இந்த முட்டுகளில், இந்த இடுக்குகளில் ஒரு சூடு உண்டானீங்கன்னா உங்களுக்கு அந்த தியானம் கைகூடாது. இந்த தியானம் நிலை உங்களுக்கு அது ஒரு நிலை எந்திரி எந்திரி எந்திரின்னு மனம் சொல்ல ஆரம்பிக்கும். அதனால நமக்கு என்ன பண்ணும், எல்லா பக்கமும் காற்று போய் வரணும். தியானம் பண்ணும்போது இப்படித்தான் பண்ணுங்க தியானம்.
இங்கே வந்து காற்று கிடைக்கணும். சரிங்களா? இப்படி உட்காந்துக்காங்க. சராசரி இது வந்து கீழே வரணும். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் இதோட நன்மையை நான் சொல்லித்தரல. இப்படி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இங்கே காற்றோட்டம் வெளியிலேருந்து போகும். தோல் பிரச்சனை வராது. நீங்கள் ரொம்ப இறுக்கமாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நான் அதுக்கு தான் லூஸான ஆடை போட்டு வந்திருக்கிறேன். இதுவே ஆடை சரியில்லை. ஏன்னா ப்ராப்பராக போடணும் யோகாக்கு. இது இப்போ இருக்கிறது லூஸாக போட்டு வந்துட்டேன். புடவையில் நம்ம பண்ண முடியாதனால தான் நான் இன்னைக்கு புடவை கட்டாமல் இந்த ஆடை அணிந்து வந்திருக்கேன். சரி, இந்த கெண்டைக்கால் இது லூஸு கொடுத்து இதே தியான முத்திரை வச்சுக்கோங்க. இதுதான் தியான முத்திரை. எல்லாத்துக்குமே தியானம்னா இதுதான் வரும். ஏன்னா இது பண்ணும்போது இந்த இதுக்கு முத்திரை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் எண்ணம் இங்கே போயிடும். மூச்சு ஒருங்கிணைக்கும். தேவையான மூச்சு ஒரே பக்கம் போய் வரும். ஆனால் அதுவே நல்லது. ஆனால் பல முத்திரைகள் இருக்குது. அதை இன்னொரு டைம் சொல்லலாம். இது வச்சுட்டு இந்த மாதிரி 2 மூக்கு காத்தும் ஒரு ஒரு பஞ்சிய லேசான பஞ்சியை பறக்க விட்டா எவ்வளோ மெதுவாக பறக்கும் அவ்வளோ மெதுவாக மூச்சு இழுக்கணும். வேகமாக இழுக்கக்கூடாது. ஏன் இந்த யோகாலாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த தியானம்ங்கிறது பண்ணணும். அப்போ தான் வாசியும் உங்களுக்கு ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? முதல்ல காயக்கல்பம் சொன்னேன். 2வது யோக முறையில் எலும்பு நரம்பு நம்ம ஒரு வாசி கொடுங்கன்னா நம்ம வாசி கொடுப்போம். இங்கே வலி இருக்கும்போது வாசி ஓடாது. உண்மையை சொல்லிடுறேன். நம்ம இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு இதமான காற்றை கொண்டு சுகமான காற்று உள்ளே வரும். அந்த சுகமான காற்றை வச்சு தான் நம்ம வாசி எடுக்கணும். முறை சொல்லிட்டேன். அந்த வாசிங்கிறது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஓடக்கூடியது தான். அப்பப்போ உங்களுக்கு ஓடிட்டு போகுது. அதை நிரந்தரமாக தக்க வைக்கிறது. அப்புறம் வாசியை பற்றி சொல்லியிருக்கேன் இதுதான் என்னன்னு. ஆனால் இன்னொரு தடவையும் வாசினா எப்படி ஓடுது, எந்த டயத்துக்கு ஓடுது, அதோட உணர்வு எப்படி இருக்கும், அது இதுதான் வாசின்னு உங்களுக்கு தெரிய வைக்கணும். அப்போ தெரிய வைக்கும்போது அந்த காற்றை வந்து அதிகப்படுத்துறது தான் வாசி. அதை வந்து உங்களுக்கு நான் உணர முடியாது உடலில் கழிவு எதுவும் இருந்தால். அதனால கொஞ்சம் யோக முறைக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் உடல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாகும். இன்னும் இது யோகா இல்லைங்க. கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு 100% இருந்தால் 1% தான் இப்போ கொடுத்துருக்கேன். இன்னும் 99% கொடுக்கணும். அந்த கொடுக்க போகும்போது நீங்கள் காயக்கல்பம் ஆயிக்கும் உடம்பு. நமச்சிவாய வாழ்க வளமுடன். அடுத்த பதிவு உங்களுக்கு நல்ல பதிவாக நான் போடுறேன். நமச்சிவாய வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருங்க.